ஹலோ ஹாய் மக்களே, வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுவும் டம் பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நான் அரிசி வந்து 1 கிலோ போடுறேன். 1 கிலோக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 வெங்காயம், சரிங்களா? பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5 தக்காளி, சரிங்களா? அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் வந்து இதில் பாருங்கள், ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சும்மா ஒரு 10 ஏலக்காய் மட்டும் ஒரு 6, லவங்கம் ஒரு 10, பட்டை கொஞ்சம், ஓகேவா? அவ்வளோதான். 1.5 கிலோ சிக்கன், 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன். இங்கே பாருங்கள், சரிங்களா? இப்போ இந்த சிக்கன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி தம் பிரியாணிக்கு நான் வந்து இங்கே சுடுதண்ணி போட்டேன். இந்த நல்லா சுடுதண்ணி சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அந்த வட்டாரை அந்த மாதிரி போடணும். இங்கே பாருங்கள், இது வந்து கடலெண்ணெய். பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், கடலெண்ணெய் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலெண்ணெய் வந்து ஒரு 100 ml ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த எடுத்து வச்ச லவங்கம், ஏலக்காய், பட்டை, இது மட்டும், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது மட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும், சின்ன சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துட்டு, வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதுதான் மெயினு, வெங்காயம் நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்துக்குங்க. புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் கீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா கலரி விட்டுக்குங்க. ஏன் நம்ம இப்போயே போடுறோம் 1 ஸ்பூன் கீர் மிளகாத்தூள்னா, இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கினா தான் நல்லா பிரியாணி நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா கலர் கிடைக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இப்போயே போட்டுக்குங்க, அந்த எண்ணெயிலேயே போட்டுங்க அந்த பியூர் மிளகாத்தூளை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கு உடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4-5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதேமாரி வந்து அரைக்கும் போது மட்டும் வந்து எப்பவுமே வந்து இஞ்சி அதிகமாக சேர்த்துங்க, பூண்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும் பிரியாணியில். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 100 ml தயிர், 1 கிலோ தானே, ஒரு 100 ml போதும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வேகணும், சரிங்களா? பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இது வந்து மசாலா வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். லைட்டாக போடணும். பாருங்க, நல்லா பார்க்கறதுக்கு எப்படி கலப்பாகுதா? நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம செய்கிறது வந்து 1 கிலோ தான். அதே மெத்தடில் பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் நம்ம எத்தனை கிலோ அரிசி போடுறோமோ அத்தனை கிலோவுக்கு நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து ஈக்குவலாக சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சரி, நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இஞ்சி பூண்டு வந்து இப்போது 4 ஸ்பூன் நீங்கள் வந்து இப்போ 1 கிலோவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா, இப்போ வந்து 2 கிலோவுக்கு வந்து ஒரு அப்படியே கண்டினியூ டபுளாக பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுதான் மெத்தடு, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் தாங்க, வேறு ஒன்றும் நான் இதெல்லாம் நான் எதுவும் போடுறதில்ல.
சும்மா சிம்பிள் மெத்தட் தான். இங்கே பாருங்கள், நான் என்ன சேர்த்தேன், வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே சேர்க்கலை. சரிங்களா? இங்கே இந்த பக்கம் பாருங்கள், அரிசிக்கு வந்து இப்போது தண்ணி சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் இது நல்லா கொதி வந்த பிறகு நான் அரிசியை போட்டு இதில் பாதி ஆஃப் ஆயில் மாதிரி நம்ம அரிசியை எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். சரிங்களா? நீங்கள் இருங்க, நான் செய்யும் போது காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிச்சு. இப்போ மசாலா நல்லா வதங்கிச்சிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த டைமில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா காரி விட்டுக்கலாம். சிக்கனில் வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போது தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துங்க. நல்லா காரி விட்டுக்குங்க. இப்போது இந்த மசாலையில் தான் இந்த சிக்கன் வேகணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவே வேகட்டும். ஏன்னா அந்த உப்புலாம் அந்த மசாலா சிக்கனில் ஏறணும்ல, அதுக்கோசம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக நீங்கள் 1 லிட்ரு மட்டும் சேர்த்துக்குங்க இந்த சிக்கன் வேகிறதுக்கு, இந்த மசாலா நல்லா பாயில் ஆகிறதுக்கு. அதேமாதிரி அந்த பச்சை வாசனை அதெல்லாம் போகிறதுக்கு இந்த சேர்த்துங்க. இப்போது இது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிக்கட்டும். இப்போ இதோட 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசியை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி நல்லா ஒரு 10, 15, 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்துங்க. அரிசி சேர்த்து நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு உப்பு நான் தொண்டை வரைக்கும் உப்பு லைட்டாக அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்தந்த அரிசிக்கு வந்து ஈகல் கொடுக்கும். சரிங்களா? பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரிசி நம்ம போட்ட அளவுலேருந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நீளமாக அப்படி வர பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். அதை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அது காட்டுற இந்த டைமில் பாருங்க, நம்ம அரிசி போட்டுக்கணும். ரொம்ப கலரி விடாதீங்க, ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிடும். சும்மா லைட்டாக அந்த உப்பு மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம சிக்கனை நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா நல்லா வெந்துட்டுருக்கு. சரிங்களா? நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கோம். இப்போ இதில் உப்பு இப்போ நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ திருப்பி அப்படியே மூடி வேக விடலாம். அந்த வேகிற அந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த அரிசி ரெடி ஆகிடும். சரிங்களா? நம்ம டம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது ரெடி ஆகிடும். அப்படியே வேக. இங்கே பாருங்கள், அரிசி ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக இருக்கா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா சிக்கன்லாம் நல்லா வந்து எல்லாமே சூப்பராக. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி நல்லா எடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படியே நம்ம இதை போட்டுக்கிறோம். நடுவில் போடுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ரைஸை கொட்டிட்டு இப்படி மட்டும் கிண்டி விட்டுக்கணும். இப்போ கிண்டி நல்லா முழுகி இப்படி பாருங்கள், அளவு கரெக்டாக இருக்கா? இப்படி அந்த ரைஸ் முழுகிற அளவுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துங்க.
ஓகே பர்ஃபெக்ட். ஓகே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரைஸை நல்லா முழுகி இருக்குது தண்ணிக்குள்ளே, சரிங்களா? அந்த மசாலாக்குள்ளே தண்ணிக்குள்ளே நல்லா முழுகி இருக்கு. இது தண்ணி மட்டும் எனக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெடிச்சிங்க பற்றி அந்த தண்ணியை நீங்கள் கொஞ்சம் விட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் போட்ட தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் இது அப்படியே டம் போட வேண்டியதான். இது மேலே இதை தூக்கி நம்ம வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம். ஏன்னா வந்துட்ட பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஸ்லோவில் வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி எப்பவுமே இப்படி தரங்க, டப்புன்னு தூக்கிடாதீங்க, சரிங்களா? நம்ம கையில் அடிச்சிடும். இப்படி தரங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டு பாருங்கள். அடியில் தண்ணி இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை அடியில். இங்கே பாருங்கள். ஓகேவா? கரெக்டாக பாயிலாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி ஒரு ரைஸ் கூட உடையாமல் அழகாக வந்திருக்கா. சூப்பராக ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணி. பாருங்கள் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி இருக்கணும். வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம்.